இந்த காணொலியில் வரும் அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்ல. அப்படி யாரோட மனதாவது புண்பட்டு அப்படின்னா நம்ம கோபிச்சந்தோட கடைசி படம் பார்த்தோமா ராமபானம். ராமகிட்ட வில்ல கேட்டன்னாரு, ராமபானம்னு படம் வந்துச்சு. பீமா கிட்ட கதையை கேட்டன்னாரு, பீமா படம் வந்துருச்சு. அப்புறம் முருகன் கிட்ட மயில கேட்டன்னாரு, விஷ்ணுன்னு படம் எடுத்துட்டு இருக்காருப்பா. எனக்கு புரியல. சரி, நீ என்ன பண்ற புரியாமையே இந்த வீடியோ ஃபுல்லா பாரு. ரோஸ்ட் பண்ண போறீங்களா? ரோஸ்ட் பண்றதா இருந்தா ரோஸ்ட்னு போட்டிருப்பேன். இது வேற மாதிரி வீடியோ. அந்த மாதிரி வீடியோவா? ஆச்சே, நல்ல வீடியோ தான்ப்பா. எப்பா என்னப்பா இந்த சட்டித்தலையும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இன்ட்ரோ கொடுத்தா என்ஜாய் பண்ணி பார்க்கணும், அதில் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எப்பா இவன் கொடுத்ததுக்கு பேர் இன்ட்ரோவாப்பா, சொல்லிட்டு கொடுக்க சொல்லுப்பா. நம்ம கோபிச்சந்த் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அட்ரிக் அடிச்சிருக்காரு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நிஜமாவே அட்ரிக் போட்டிருக்காரு. அவரது 2022 பக்கா கமர்ஷியல்னு ஒரு படம் வந்துச்சு. 2023 ராமபானன் ஒரு படம் வந்துச்சு. 2024 பீமான் ஒரு படம் வந்துச்சு. அட என்னையா நீ, ஹீரோஸ் வருஷ படம் எடுத்து ரிலீஸ் பண்றது வழக்கம் தானே. அது இல்ல மேட்ரு. என்ன முக்கியமான மேட்டர்னா, இந்த 3 படமுமே 14 கோடி தான் கலெக்ஷன். அதான் அட்ரிக் போட்டாருன்னு சொன்னேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளேயே போயிட்டு இந்த பீமா படத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். நம்ம விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமன் தீமையை வென்று கிடைக்கப்பட்ட நிலங்களை தானமாக கொடுத்து விட்டார். அப்புறம் தெய்வங்களும் நாகங்களும் வந்துட்டு நாங்க தங்குறதுக்கு இடமில்லையேன்னு கேட்டதுக்கு கோடாலியை தூக்கி கடல்ல போட்டாரு. கடலெல்லாம் வத்தி போய் நிலப்பரப்பாயி அந்த இடத்துல நீங்க பொழைச்சிக்கோங்கன்னு கடவுளையும் பாம்பையும் விட்டுட்டாரு. அந்த இடத்துக்கு 2 ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஒன்னு என்னன்னா, எங்கேயும் கிடைக்காத மூலிகை மருத்துவ குணம் இருக்கிற செடியெல்லாம் அங்கு கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, அந்த இடத்துல உருவான கோவில். அந்த கோவில்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, செத்து போனவங்க 10 நாள் ஊரை சுத்தி வருவாங்க. அவங்களுக்கு தீராத ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற யாரோட உடம்புக்குள்ளேயாவது போய் அந்த ஆசையை தீர்த்துக்குவாங்க. நான் தான்டா பால்ராஜ் வந்திருக்கேன். இந்த புள்ள மேல வந்திருக்கேன். என்ன வேணும் உனக்கு சொல்லு. கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல சார், சொல்லுங்க. ஒருவேளை கண்ணி கழியாதவங்க செத்து போயிருந்தா அப்ப என்ன பண்ணுவாங்களாம்? ஐயோ சார், கதையை மட்டும் கவனிங்க சார். இப்படி ஒரு நாள் ஒருத்தன் உடம்புக்குள்ள ஆவி பூந்து ஒருத்தனை போட்டு தள்ளிடுது. அதனால இந்த கோவிலை க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. அப்படியே அந்த இடத்துல அப்புறட்டா கட் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கம் வெண்ணிலா கிஷோர் கிட்ட வருவோம். இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு ஃப்ராடு 420. பையனுக்கான ஒருத்தர் அடிச்ச நோட்டீஸை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. பையன் கிடைச்சிட்டாம்பான்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்கு போறாரு. I am one and only சதீஷ். என் பேர் கூட சதீஷ் தான். ஆனா இவருக்கு உங்க மாதிரி பையன் கிடையாது. அப்படி இல்லனா யாராவது செக்ஸாலஜிஸ்ட் போய் பாருங்க. அதுக்காக இந்த மேட்டர் சொல்லல, உங்க பையனை தேடிட்டு இருக்கோம் நாங்க. அட என் பையன் தான் தொலைஞ்சு ஒரு வாரத்துல கிடைச்சிட்டானே. தொலைஞ்சு போயிட்டான் நோட்டீஸ் அடிக்க தெரிஞ்ச உனக்கு ஏன் கிடைச்சிட்டான் நோட்டீஸ் அடிக்க தெரியல? சரி, அதுக்கு என்னடா இப்ப? எங்க பாஸ் இல்ல எவ்வளவு டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? டைம்ல என்னடா இருக்கு? அது போனா திரும்ப வராது. பட் பணம் வரும்ல. யோ மாமூல் வேணா கேட்டு தொலையா. அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. இந்த மாதிரி திருட்டு தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறப்ப ஏதோ லாரி ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்களுக்கு எல்லாம் பணம் தரதா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு அனாதை பணத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த காசையும் வாங்கிட்டு கொண்டு போய் எரிக்கிறாரு. எரிச்சிட்டு இருக்கிறப்ப எதையோ பார்த்து ஷாக் ஆவறாரு. அங்க கட் பண்ணமா 1 month பிஃபோர் இந்த வில்லனை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக ஒரு போலீஸ்காரனை அடிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த போலீஸ்காரனோட பொண்டாட்டி வந்துட்டு புலம்பிட்டு இருக்கு. என் புருஷன் எவ்வளவு நேர்மையான போலீஸ் அதிகாரி தெரியுமா, அவரோட பாடி கூட கிடைக்காம பண்ணிட்டாங்களே. ஏமா அவன் புருஷன் பாடி எல்லாம் போடுறாரா? ஐயோ, அது டெட் பாடிப்பா. எனக்கு துக்கம் தாங்க முடியல. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாடி. லீவா இருக்கணும் எனக்கு. நியாயத்துக்கு காலமே இல்ல, அநியாயம் தான் ஆடிட்டு இருக்கு. அந்த அநியாயத்துல அழிக்கவா? வர வேண்டியவன் கண்டிப்பா வருவான். சாவுக்கே சங்கு ஊதிட்டு திரும்பி வர்றவன் அவன். தீமைகளை தொழிலா கொண்டவங்களை ஜெயிச்சவன் அவன். எப்படி? தீமைகளை தொழிலா கொண்டவங்களை ஜெயிச்சவன் அவன். ஐயோ பயமா, அது கடிச்சிராத. உடனே நம்ம ஹீரோ எருமை மேல உட்காந்துக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. ஹலோ ப்ளூ கிராஸா? ஹலோ பாலிமர் நியூஸா? ஹலோ சன் நியூஸா? ஹலோ பீட்டாவா? எல்லாரும் வாங்க, இங்க ஒருத்தர் எருமாட்டு மேல ஏறி நின்று சவாரி செஞ்சுட்டு இருக்காரு. அப்பாடி, எல்லா சேனலுக்கும் சொல்லியாச்சு. யோ கோனைஸ், அவன் ஏறி வந்தது எருமையா இல்லையா? அது ஒரு வகையான மாடு தம்பி. எருமையா இருந்தா என்ன, மாடா இருந்தா என்ன, எல்லாம் எருமை மாடு தான். அந்த இடத்துல ஹீரோ போட்டு பொலன்னு பொளக்குறாரு. பொலன்னு பொளக்குறாரு. அடி வாங்கின ஒருத்தன் எங்க பேரை மட்டும் கேட்டு அடிச்சிங்களே, உங்க பேர் என்னன்னு கேக்குறான். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக தான் எனக்காக நானே ஒரு பாட்டு எழுதிக்கிட்டேன். பாட்டாம்பா, வா முடியறதுக்குள்ள போய் பப் சாப்பிட்டு வந்துருவோம். இருங்க, படத்துல தான் பாட்டு வரும், வீடியோல பாட்டு வராது. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வில்லனோட பையன் வில்லனுக்கு போனை போட்டு, தக்கப்பா, உன்னை வீட்டுக்கு வந்து எவனோ மிரட்டிட்டு போனானாமே, நீ ஊன்னு மட்டும் சொல்லு, வந்தவனை பொலன்னு பொலந்துடுறேன். வேணாம்டாம அவனை, நீ போய்க்கிற வேலை எவ்வளவு முக்கியம் தெரியும்ல, அதை முடிச்சுட்டு வா. நம்ம ஹீரோ சந்தைக்கு போய் ஜீப்பு மேல ஏறி நின்று எல்லாம் கேட்டுக்கங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும், உங்க பொருள் எது காணாம போனுச்சுனாலும் நீங்க தாராளமா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். திருட்டு போன பொருளுக்கு பதிலாக பணமா வாங்கிட்டு போயிருங்கிறாரு. எல்லா போலீஸும் பணத்தை வாங்க தானடா செய்வாங்க, இவர் என்ன கொடுக்குறேங்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும்
எல்லாருக்கும் ஒரே டவுட். ஒருத்தர் வந்து சாரி என் பர்ஸ் தொலைஞ்சு போச்சு, அதுக்குள்ள 10,000 ரூபா வச்சிருந்தேன். அந்த பர்ஸுக்கும் சேர்த்து 10,500 ரூபாயா எழுதி வாங்கிட்டு 10,500 ரூபாயா அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துறாரு. இந்த காசு வந்துட்டு நீங்க வட்டிக்கு வாங்கின காசு, அடுத்த மாசம் வட்டியோட சேர்த்து இந்த காசை நீங்க கொடுக்கணும். சார் நாங்க எதுக்கு சார் அந்த காசு கொடுக்கணும்? ஒரு டாக்டர் வைத்தியம் பார்க்கலனா பே பண்ணுவீங்களா? அப்போ சரியா வேலை பார்க்காத போலீஸ்க்கு எதுக்கு சம்பளம் தரணும்? ஒரே திருட்டுல ஸ்டேஷனே திருத்திட்டாரு. வாட் அ மேன். இப்போ நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோவை பார்க்க போறோம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இடுப்பு, கழுத்து, அப்பாடா மூஞ்ச கட்டிட்டாங்கடா. நைஸ் கேர்ள். மச்சான் சிஸ்டர் அப்படி பார்க்காதடா. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒத்துக்கலனா என் மூஞ்சில ஆசிட் அடிப்பானா. எனக்கு ஒரு பாடி கார்டு வேணும். உங்க பாடிக்கு கார்டு வேணுமா? என்னது? யோ பாடி கார்டு வேணுமாயா? சேர்த்து பேசினா சைலண்டா இருக்கு, பிரிச்சு பேசினா வைலண்டா வருது. நான் காவலனே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னிலிருந்து நான் உனக்கு காவலன். நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். எங்க பாப்பாங்கன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. குசும்பு. ஹீரோயினை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஹீரோ அந்த கோயில் வழியா போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து உன்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன எதுக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு வாங்கடா, அங்கதான் இருப்பேன். இங்க பாருங்க சார், இந்த இடத்துல இவ்ளோ கீழே இருந்த ஷர்ட்டை தூக்கி பிடிச்சி நடந்து போறாங்க. ஆனா நாங்க பார்க்க கூடாதான். அவங்க கைய கால தூக்குறதே நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான். பெருசுகிட்ட சொல்லி வை. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம நாசரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த இடத்துல விளையிற மூலிகையெல்லாம் வச்சு உடம்ப குணமாக்கிட்டு இருக்காரு. ஏன்பா இவ்வளோ நல்லவரா இருக்காரு, ஒருவேளை இவர் தான் வில்லனா இருப்பாரோ? டி அது ட்விஸ்டடா, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. கம்னு இங்க பாரு பீமா, எங்க ஊர்ல 50 வருஷமா மூடி கிடக்கிற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை திறக்க ஏதாவது உதவி பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துகிட்டு வில்லன் பண்ற ஒரு தில்லாலங்கடி வேலையை கண்டுபிடிச்சிடுறாரு. லாரி கண்டெய்னருக்குள்ள குழந்தைங்களெல்லாம் அடுக்கி வச்சு கொண்டு போய் விற்கிறான் சார். அங்கிருந்த ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அமைதியா குழந்தைங்கள அழைச்சிட்டு போறாரு. சத்தம் போடாத போகணும், சரியா? போங்க 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 போங்க. அப்புறம் மறுபடியும் வில்லனுங்க எல்லாருமே ஹீரோ அடிக்க வந்துடுறானுங்க. அந்த ஃபைட்ல ஹீரோவோட கழுத்துல கொக்கிய மாட்டி ஹீரோவை கொன்னு முனிப்படத்துல முனியோட அஸ்தியை கரைக்கிற மாதிரி கொண்டு போய் கடலை தள்ளி விட்டுறானுங்க. அப்படியே கட் பண்ணோம்னா இந்த பக்கம் இருந்து இன்னொரு கோபிச்சந்திரன் இருக்கிறாரு. அந்த இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க இன்டர்மிஷனை. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஒரு முட்டையில 2 கரு. யாரடா தேடுற? இல்ல இந்த பான்ஸ் பவுடரை போட்டுட்டு ஒருத்தன் பில்டப் கொடுத்துருந்தானே, அவனை தான் தேடுறேன். அப்படியே நம்ம செகண்ட் ஹாஃப் பக்கம் வந்தோமா, இந்த கோபிச்சந்து ரொம்ப நல்லவர், சாமி பக்தி உடையவர், தனக்கு பிரசாதம் இல்லைனாலும் பிறருக்கு கொடுத்து உதவுறவர். அந்த ஆண்டவனே உனக்கு கொடுப்பாருப்பா. ஸ்கூல்ல ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்கிறப்ப பசங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஏண்டா காட்டு கத்திட்டு இருக்காங்க, கிளாஸ் சைலண்டா இருக்க சொல்ல மாட்டேன். பசங்க இந்த வயசுல சேட்டை பண்ணாம வேற எந்த வயசுல சேட்டை பண்ண போறாங்க? பண்ணிட்டு போட்டு விடுங்க. அடடடடடடா, உங்க பொறுமைக்கு, உங்க பொறுப்புக்கு, உங்க பணிவுக்கு டேக் அ பவ். இப்ப நம்ம இந்த கோபிச்சந்துக்கு இன்னொரு ஆள் இருக்கணும் இல்லையா? இருக்கு. உண்மையில நீ ஆம்பளை தானா? என்ன கேட்ட? உண்மையில நீ ஆம்பளை தானா? அடே ஆம்பளையானு கேட்டுவிட்டாடா, ஆம்பளையானு கேட்டுவிட்டாடா, இன்னைக்கு அவளை அம்மா அக்கா முடுறதுலடா அப்படின்னு கிளம்புவாருன்னு பார்த்தா பின்ன வேற என்னையா பண்றாரு? வேற நீங்களே பாருங்க. என்ன கேள்வி அது? சின்ன வயசுல ஆம்பளைங்க பாத்ரூம்ல உச்சா போவேன்னு தெரியாதா உனக்கு? ஆம்பளைங்கிறது அங்க உச்சா போறது இல்ல, பின்ன எதிரில இருக்கிறவன உச்சா போக வைக்கணும். ஏங்க என்னங்க சுத்த நார பிள்ளையா இருக்கீங்க? ஜோக்க தாங்க முடியலையே. ஐ லைக் திஸ் டெம்ப்ளேட். இதை நான் தூக்கி வச்சுக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் நல்லா இருக்குல்ல, அப்போ நான் வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம அம்பி சந்து சாதுவா இருக்காரு இல்லையா, அதனால அம்பி கோபியை தூக்கிட்டு சந்தை போட்டுக்கிட்டேன். அவரு போலீஸை பார்த்தாலே பயப்படுறாரு. எதுக்கு இவர் பயப்படுறாருங்கிறதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். ஆமா, முன்ன 1 மந்த்துக்கு முன்னாடின்னு போட்டாங்களே, அந்த ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே வந்துட்டோமா? என்னடா இது? சரி ஃபிளாஷ்பேக்கை கவனிப்போம். ஸ்டார்ட். ராமாவும் பீமாவும் அண்ணன் தம்பிங்க. ஒரு நாள் பீமா சூதாடி போட்டு போலீஸை காண்டேத்திட்டு ஓடிடுவாரு. அந்த போலீஸ்காரன் பீமாவுக்கு பதிலாக ராமாவை தூக்கிட்டு போயிருவான். பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து பார்த்தா ராமாவை அடிச்சிருப்பாங்க. தம்பி கையில தழும்ப பார்த்ததும் நம்ம பீமா எம்பி சொல்றாரு. தம்பி நீ அந்த துப்பாக்கி சைஸு கூட இல்லப்பா, ஏன்பா இப்படி பண்ற? இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. இது ஏதோ டம்மி போலீஸ்ரா. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பூந்து போலீஸோட பொருளையும் எடுத்து போலீஸே போட போயிருக்கிறான். அப்படி இருந்தும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு கொஞ்சம். பாத்தீங்களா ராட்சசங்க இவன் எனக்கு பிறந்த சாபம். சாபம்லாம் இல்லைங்க, இவன் உங்களுக்கு பிறந்த வரம். என் குடியை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கான். இவனை ஜெயில போடுங்க.
மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். நம்ம போலீஸ்காரும் இவனை நானே வளர்த்துக்கிட்டுமான்னு தத்து கேட்குறாரு. சரி எடுத்துக்கிட்டு போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி தத்து கொடுத்துட்றான். தத்து கேட்டவொடனே தத்து கொடுக்குறியே பெத்து பாடுற வழி தெரியும். என்னப்பா கருத்தூசி போடுற? போலீஸ் ஆகுறியா? கன் குடுக்குறீங்களா? தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட பீமாவை கப்ப கட்டி போய் மீன் பிடிக்கும் மீனவர்கள் காப்பாத்திடுறாங்க. உன் கழுத்துல குத்துனுச்சே கொக்கி, அந்த கொக்கி சாதா கொக்கி இல்ல தம்பி, விச கொக்கி. எப்படியா விச கொக்கி குத்தியும் நீ தப்பிச்சுக்கிட்ட? நீ சாதாரண ஜாதகக்காரனே கிடையாது. நம்ம பீமா இந்த குழந்தைகளோட நிலைமையெல்லாம் பார்த்துட்டு வில்ல மேல காண்டாயிட்டாரு. போனவர் பேசுறாரு 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 பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம அம்பிச்சந்தும் பிரியா பவானியும் ஓடிரலான்னு பிளான் பண்றாங்க. அந்த சமயத்துல வெண்ணிலா கிஷோர் என்ட்ரி கொடுத்து நான் அவங்கள கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் நம்ம வெண்ணிலா கிஷோர் இருந்துகிட்டு ஒரு பக்கா ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. ஏண்டா எங்களை ஏமாத்த நினைக்கிறிய? உனக்கு தப்பாவே தெரியலையாடா? காசுக்காக என்ன வேணா பண்றியே, உனக்குலாம் அசிங்கமா இல்ல? நிறுத்துங்க. முதல்ல காசுக்காக தான் பண்ணேன், ஆனா இப்ப மனிதாபிமானத்துக்காக பண்றேன். அவனை பத்தி இல்லல்ல, அவனை பத்தி தான். அடே அடே எவன்டா சொல்லிட்டு போங்கடா. அதான்ப்பா அவங்க அண்ணன் பீமா. மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் 9 நாளைக்கு முன்னாடின்னு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கடலோரமா உட்காந்து கவி பாடிட்டு இருக்காங்க. இவங்க இங்க பல்லான கதையெல்லாம் பேசிட்டு இருக்க அந்த பக்கம் ஒருத்தன் பயந்து போறான். யாருப்பா தம்பி நீ? எங்கப்பா போயிட்டு இருக்கிற? சார் இது நாசர் சார் கேட்டாரு சார், அவருக்கு வந்துட்டு இது அர்ஜென்ட்டா தேவைன்னு சொன்னாரு, அதான் சார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு சார். உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகம். குருகாரு யாரையுமே நைட்ல மீட் பண்ண மாட்டாரே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இவன் பின்னாடியே போறாங்க. அங்க போய் பார்த்தோமா இந்த வெள்ளைக்காரனுங்களா ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த அனாதை குழந்தைங்களாம் ஆட்டை போட்டுட்டு வந்திருக்காரு நாசர். ஏண்டா எல்லாம் எலியை வச்சு தானே டெஸ்ட் பண்ணுவாங்க, நீ என்னடா இளந்தாரி பிள்ளைங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்கடா அவங்களெல்லாம் போலீஸ்ல சொல்றேன்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு போனை போட்டு சொல்லி போடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வருவாரு, சண்டை போடுவாரு, அதுக்கப்புறம் ஹீரோயினை வச்சு மிரட்டுவாங்க. ஹீரோ செத்து போயிடுவாரு. நாட் ஒன்லி ஹீரோ, ஹீரோயினையும் கொண்டு போட்டுருவாங்க. இந்த பாடிங்களை அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற பஸ்ல போட்டா நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அப்படிதான் அப்படியே வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்குது. ஓகே 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 அவ்வளோதான் கிளைமேக்ஸ் வரப்போகுது. எப்படா இவங்க அந்த இடத்துக்கு போக போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தா வில்லனே அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டான். ஓ இவரே கூட்டிட்டு போயிட்டாரா? டேய் நீ எங்கடா இருக்க? அதான் கிளைமேக்ஸ் வந்துருச்சுல்ல, பின்னிமில்ல தான் இருக்கவா. ஏர்போர்ட் பின்னியா பெரம்பூர் பின்னியா? ஏய் அதெல்லாம் மேனேஜர் கேட்டு வாடா. அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை அடின்னு அடிச்சு போட்டு இவன் அவன் இல்லடா அடப்பாவீங்களா இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? டேய் இவங்க 2 பேத்தையும் கொண்டு போட்டுறா. எதுக்குடா கொண்டு போட்டுக்கிட்டு? இவ்வளவு நாளா பிள்ளைங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இவங்க 2 பேத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். உடனே நம்ம பிரியா பவானி சங்கர் ஆக்ரோஷமா பேசுறேன்னு சொல்லி பேசுவாங்க பாருங்க. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த லுக்குக்கு என்ன அர்த்தம்னு சுத்தமா எனக்கு புரியலையே. அப்புறம் இந்த சாமி கிமியெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் போய் நாசரை கொண்டு போடுறாரு. ஆஃப்டர் 2 years. ராமா கங்க்ராட்ஸ், உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவனுக்கு என்ன பேர் வைக்க போற? இப்பவே கண்ணை கட்டுது. அடுத்த வீடியோல ராமபாணம் படத்தை பத்தி போடுறேன். அதில் ஜெகபதி பாபுலாம் இருப்பார். அதையும் போட்டோடனே பார்க்கணுன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர்.